மாசற்ற சோதி, உன்கிட்ட ஒரு குற்றத்தையும் காண முடியாது. மாசற்ற சோதி, மலர்ந்த மலர் சுடரே, மென்மையானவர், தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, தேனை ஒக்கும் இனிய அமிர்தம். தேன் எவ்வளவு இனிமையானது, அதுபோல அந்த அமிர்தத்தோட சுவை உடையவர் சிவபுரத்தில் இருப்பவரே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை, ஆணவ மலக்கட்டு இருக்குல்ல, அதையெல்லாம் அறுத்து காக்கக்கூடிய ஒரு தூயவன் அப்படின்னு சொன்னா சிவபெருமானத்தான் சொல்ல முடியும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, அன்போடு ஒரு அருளை கொடுத்து இந்த மனதில் வந்துட்டு ஒரு வஞ்சனை அப்படிங்கிற அழுக்க போக்க உதவக்கூடிய அருள் வெள்ளம் எங்க இருக்கு அப்படின்னா அது ஓன்ட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த பெரிய நதி போன்றவனே அப்படின்னு சொல்ற, பெருங்கருணை பேராரே, பேராறு அந்த ஆற்றல் ஓன்ட்டதான் இருக்கு. எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலக்கட்டை அறுத்து என்னை செம்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான தன்மை உடையது நீதான், அதுவும் பேராறு அப்படின்னு அங்க ஒப்புமை செய்யறாங்க. அடுத்து ஆறா அமுதே அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது திகட்டாத ஒரு இனிப்பு, உன்ன திகட்டாத அமுதம். ஆறா அமுதே, அளவிலா பெம்மானே, உன்னை அளவிட்டெல்லாம் சொல்ல முடியாது. திருவண்ணாமலையில ஜோதியா எழுந்து நின்றார் அல்லவா, அடிமுடி காண முடியாதல்லவா, அது மாதிரி அவருக்கு அளவெல்லாம் கிடையாது. ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே. இப்ப நான் சிவபெருமானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், அல்ல அறிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள சிவபெருமான் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனா சிவபெருமானே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களோட உள்ளத்திலும் ஒளியாய் இருப்பவரே, ஒளிந்து நிற்கும் ஒளிமயமானவனே. அதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உடல்ல வந்துட்டு அந்த சிவம் இருக்கவர்கள் தான் அவங்க உயிருடைய ஒரு பொருள். அந்த சிவமானவர்கள் உடலை விட்டு பிரிந்து விட்டால் அவர்களும் சவம் தான். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே, இல்லைன்னு சொல்றவன் உடல்லையும் யாருதான் இருக்கிறது, சிவம் தான் இருக்காரு. நீராய் உருகியின் ஆறுயிராய் நின்றானே, நீர் போல என்னுடைய இந்த உள்ளத்தை உருக செய்து இந்த உயிரோடு ஒன்றி நிற்கிறது சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க. இன்பமும் துன்பமும் இல்லானே, ஐயனுக்கு இன்பம் உண்டா, எதுக்காச்சும் சந்தோஷப்படுவாரா, எதுக்காச்சும் துன்பப்படுவாரா, எதுவுமே கிடையாது. இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு இறையாற்றல் அப்படிங்கிறத ஐயனை சொல்றாங்க. அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே, எல்லா உயிருக்குள்ளேயும் கலந்து நிற்கின்ற, அதே சமயத்திலையும் விலகி நிற்கின்ற அந்த மாதிரி ஒரு ஒளியானவர் நீ. இருளும் நீயே ஆகின்றாய், வெளிக்காட்டிக் கொள்ளாத பெருமை உடையவனும் நீயே ஆகின்றாய். எல்லாம் ஆனவர் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதியா, சுடரா, இருளா, ஒளியா, இந்த மாதிரி எதை வேணாலும் ஒன்ன சொல்லலாம். அவ்வளவு பெரிய பெருமை உடையவனாக நீ இருக்கின்றாய் அப்படிங்கிறத தெளிவா இந்த இடத்துல ஐயா குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து குறிப்பிடுவது ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. எந்த பொருளா இருக்கட்டும் முதலும் முடிவும் நடுவுமாய் விளங்குகின்றது நீதான். ஈத்தென்னை ஆட்கொண்டே எந்தை பெருமானே, எனக்கு உன்னை பத்தி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, ஆனா என்ன உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. காரணம் என் மேல கொண்ட ஒரு அன்பு கருணை, இந்த அடியார் மேலும் நீ ஒரு கருணை வைத்திருக்கிறாய் அல்லவா, அதனால் நீ என்னை ஈர்த்து கொண்டாய். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. கூர்மையான உண்மையான அறிவு கொண்டு உணர்பவருக்கு உணரும் பொருள் ஆனவனே நீதான். நம்ம எப்பவுமே இறைவனை உணர வேண்டும்னா நமக்குள்ள இருக்க அந்த அறிவை பட்டத்திட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாக விளங்குபவன் இறைவன். அதனால அந்த அறிவை கொண்டு உணர முடியும்னா அது ஒன்றை மட்டும்தான் உணர முடியும். ரொம்பவும் நுணுக்கமான உணர்வாய் விளங்குபவனை ரொம்ப தான் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப மெனக்கடணும் ஐயனை உணர்வதற்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் சக்தி அப்படின்னா உன்னைத்தான் சொல்ல முடியும். போதலும் வருதலும் சரி, ஒன்றோடு ஒன்று பொருந்தி நிற்றலும் சரி, இது மாதிரி எதுவுமே உனக்கு இல்லை.
போக்கும் வரவும் உணர்வும் இல்லா புண்ணியனே. எங்கும் போறதும் இல்லை, அழியறது இல்லை, ஆகிறது இல்லை, ரெண்டும் இணைந்து நிற்கிறதில்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய புண்ணிய பொருள் அப்படின்னா அது ஒன்றை மட்டும்தான் சொல்ல முடியும். காக்கும் எம் காவலனே, உயிர்களை எல்லாம் காப்பாத்துறது யாரு? நீதான். காண்பரிய பேரொளியே, காண்பதற்கரிய பேரொளி. ஆற்றின்ப வெள்ளமே, ஆற்று நீர் போல ரொம்ப மாசு இல்லாம ரொம்ப தூய்மையா இருக்கின்ற இன்ப பெருக்கு அப்படின்னா நீதான். அத்தாமி காய் நின்ற தோற்றச் சுடர்வொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே.